அனைவருக்கும் வணக்கம். இந்த 5 கார்ட்ஸும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தின் விளிம்புல நீங்க இருக்கிறத காட்டுது. முருகப்பெருமானின் விஸ்வரூப காட்சி உங்களுடைய வினைகள் தீரப்போவதையும், தி சன் அந்த கார்டு மிகுந்த வெற்றியையும் குறிக்குது. அதே சமயம் 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ்ட் இது என்ன சொல்லுதுன்னா, நீங்க நீண்ட நாட்களாக அனுபவித்த மன கவலைகள்ல இருந்து விடுபட போறத உறுதி செய்யுதுங்க. தி மியூஸ் அப்புறம் தி மூன் எனர்ஜி கார்ட்ஸ் எல்லாம் உங்களுடைய இன்ட்யூஷன் அப்புறம் படைப்பாற்றல் மூலம் அமைதியை கண்டடைய வழிகாட்டுகின்றன. முருகன் அருள்வாக்கு இந்த வாரம் என்னன்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய திருவடி தரிசனம் விரைவில் கிட்டும். இது முருகப்பெருமானின் நேரடி அருளை குறிக்குது. உங்களுடைய நீண்ட கால போராட்டங்கள் முடிவுக்கு வந்து வாழ்க்கையில புதிய விடியல் பிறக்க போறது. மனசுல இருந்த தேவையில்லாத பயம் அப்புறம் தூக்கம் இல்லாத இரவுகள் இனி மலையேறும். தி சன் கார்டு சொல்றது மாதிரி நீங்க தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் பொற்காலம் இது. உங்களுடைய குலதெய்வத்தை இல்லனா முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுடைய எனர்ஜிய அது இரட்டிப்பாக்கும். தேவையில்லாத குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துட்டு தெளிவான முடிவுகளை எடுக்கும் தைரியம் பிறக்கும். உங்களை சுற்றி இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் போயிட்டு ஒரு பாதுகாப்பு வட்டம் உங்களை சுத்தி உருவாக போகுது. அப்புறம் கலை மற்றும் படைப்பு துறையில இருப்பவங்களுக்கு புகழும் அங்கீகாரமும் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய இன்ட்யூஷன் சொல்றத கேளுங்க, அது உங்களை சரியான பாதையில வழி நடத்தும். கடந்த கால கசப்புகளை மறக்கிறதுனாலதான் உங்களால எதிர்காலத்தை முழுமையா வரவேற்கவே முடியும். சமுதாயத்துல உங்களுடைய அந்தஸ்து உயரும். உங்களை அவமதித்தவர்கள் முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. உடல் நலன்ல இருந்த மந்த நிலை நீங்கி மிகுந்த சுறுசுறுப்போட செயல்படுவீங்க. குடும்பத்துல இருந்த மனக்கசப்புகள்லாம் மறைந்து மகிழ்ச்சியான சூழல் நிலவ போகுது. பொருளாதார ரீதியா புதிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. அத சரியா பயன்படுத்தி